கர்தினால் கூட்டத்தில் பவுல் யார்? தர்சு பட்டணத்திலே பிறந்தவர். ரோமர்களுடைய குடியுரிமை அதுல கமாலியலின் பாதத்திற்கு படித்தவன் என்று சாட்சி சொல்லுவான். இன்னாருடைய பள்ளியிலே படித்தவன், இன்னாருடைய கல்லூரியிலே படித்தவன், இன்னாருடைய யூனிவர்சிட்டியிலே படித்தவன் என்று சொல்லும் அளவுக்கு பவுல் அந்த சர்டிபிகேட் உடையவனா இருந்தான். வெறும் பேச்சு இல்லை, எல்லா ஆதாரங்களும் இருக்கு. சர்டிபிகேட் லத்தீன் மொழி படித்தவன், கிரேக்க மொழி படித்தவன், எருசலேம் வந்ததனால அராமிக் படித்தவன், ஹீப்ருவையும் படித்தவன். எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ஆயத்தப்படுத்திட்டு வராரியா. பக்தி உள்ள எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அறியுங்கள். பரிசுத்தாவி இருப்பாரானால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை இறைவனுக்காக வாழும்படி நடத்துவார். அவர்தான் பரிசுத்தாவியார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியிலே. வரலோ பொறுமை சத்தா உன் ஜாதியை சமுதாயமோ மதம் ஒன்று வேணுமா? மனம் திரும்ப தெய்வ பயமுள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரலோக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்நியவாசினாலே தேவனை மகிமைப்படுத்தி முங்கி ஞானதானம் எடுத்து ஆண்டவருக்காக வாழும்படி யார் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இருப்பதுதான் பரிசுத்த ஆவி. தேவ வாழ்க்கை இந்த பூமியில இறைவனுக்காக வாழ்ந்துட்டு போகும். குடும்பம் நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. தேவ சித்தஞ்சருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. சாகிற வரைக்கும் நோவாகாலத்தில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. உணராது இருந்தால் என்ன உணர்வு? ஆவிக்குரிய உணர்வு இல்லை, தேவனை சந்திக்கிற உணர்வு இல்லை. குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை பெறணும், அதுகளை வளர்க்கணும், அதுக்கு பருவம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிக்கணும், இன்விடேஷன் கொடுக்கணும், மகால் பிடிக்கணும், கால் அடிக்கணும். இதான் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவி? வஞ்சிக்கப்படாதீர்கள், மனம் திரும்புங்கள். பரலோகத்திற்காக தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். பவுலின் பயணங்கள் இன்று தொடர்ந்து சிந்திப்பது ஏன்? வேதாகமத்தில் நிறைய பேர் பயணித்திருக்கிறார்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பிதாக்கள் தேவனோடு நெருங்கி இருந்தார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேகர் பயணித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பயணித்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மீட்பர்கள், போதகர்கள், கண்காணிகள், உதவி ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இப்படி திருச்சபை துவங்கிய பிறகு பயணித்திருக்கிறார்கள். இவருடைய பயணங்களுக்கு நாம முதன்மையும் முக்கியத்துவம் தராமல் பவுலின் பயணங்களுக்கு சிந்திக்கும்படியாக முதன்மையும் முக்கியத்துவமும் தர காரணம், அவருடைய சாட்சிகளை, அவருடைய பயணங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தில் எழுதி தந்திருக்கிறார். நமக்கு அந்த எழுத்துக்கள் ஆதாரங்களாக இருப்பதினாலே நாம் அதை ஆதாரப்படுத்தி சிந்திக்கிறோம். எல்லாரும் தான் ரசிக்கப்பட்டாங்க, எல்லாரையும் ஆசனம் எடுத்தாங்க, எல்லாரும் அபிஷேகப்பட்டாங்க, நிறைய பேர் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இவருடைய ஊழியத்தை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு வித்தியாசமாக நம்முடைய வேதத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதனால அவரை நாம் சிந்திக்கிறோம். கிட்டத்தட்ட கிபி 35-36 இருந்து தொடங்கி கிபி 67 முதலாம் நூற்றாண்டிலே 67 வரை இயேசுவுக்காக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய பாத்திரம் அவர் கர்த்தரை சந்தித்ததும் கர்த்தர் அவரை சந்தித்ததும் நமக்கு பதிவாயிருக்கிறது. அவரை கர்த்தர் சந்தித்தது முதல் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். கிபி 67 வரை
அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கிறிஸ்துவுக்குள் தொடங்கினார், தொடர்ந்தார், முடித்தார். அவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு கொலை செய்தார். அவர் முடிக்கும் போது அவர் கொலை செய்யப்பட்டார். இரத்த சாட்சியாய் மரித்தார். கிறிஸ்துவுக்குள் இரத்தம் சிந்தி மரித்தால் அவர்கள் இரத்த சாட்சி. முப்பது 32 ஆண்டுகள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக ஓடினார். வேதத்திலே அநேக புத்தகங்களை புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய ஒரு 13+1 ஒரு 14 நிருபங்களை அவர் எழுதினார். ஆகவே நாம் முதன்மைப்படுத்துகிறோம், முக்கியப்படுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையின் பயணங்களை நாம் சிந்திக்கும்படி கூடி வருகிறோம். அவருடைய எழுத்துக்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு மற்றவர்களை விட அதிகமாக எடுத்து கையாளப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. அவருடைய உபதேசத்தை தான் நம்முடைய காலத்தில் உள்ள திருச்சபைகள் அப்போஸ்தல உபதேசம் என்று முதன்மைப்படுத்தி பேசுகிறது. மத்தேயு ஒரு அப்போஸ்தலன் தான், யோவான் ஒரு அப்போஸ்தலன் தான், அதற்கு பின்பு வந்த பவுல் ஒரு அப்போஸ்தலன் தான். யாக்கோபு, யூதா நிருபங்களை எழுதிய நபர்கள் அப்போஸ்தலர்கள் தான். இத்துணை அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய வேதத்திலே அவர்களை பற்றியும் அவருடைய ஊழியங்களை பற்றியும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாம் வாசித்தாலும் பவுலுடைய ஊழியங்களும் எழுத்துக்களும் உபதேசங்களும் முதன்மையாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் பவுலின் பயணங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். அவர் 32 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து முடித்திருக்கிறார். நாம் எத்துணை ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து எத்துணை ஆண்டுகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சாட்சியாய் ஓடினது போல், ஓடி முடித்தது போல் நீங்களும் நானும் ஓடுகிறோமா? ஓடி முடிக்கும்படி கிறிஸ்துவுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அவர் முடித்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கு, நம்முடைய சிந்தனைகளை திருப்புவதற்கு இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கணக்கு போடணும். நம்ம சரியா ஓடிட்டு இருக்கோமான்னு பார்க்கணும். இந்த 32 வருஷங்கள் அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து முடித்தார் என்று நாம் சிந்திக்கும் போது நிறைய ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கார், நிறைய ஆண்டுகள் வீட்டில் இருந்திருக்கார், சில ஆண்டுகள் தனி ஜெபத்திலே இருந்திருக்கிறார்.
நாம தனி ஜெபத்தில் இருந்திருக்கிறோமா? இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே சபையில சேர்றதுக்காக வந்தார். இப்ப அவருடைய ஃப்ரெண்டு பர்னபா, அவரு கூட்டிட்டு போனாரு, சபையில சேர்த்தரலாம். அவங்க சேர்க்கத்து கொள்ளவில்லை. அவர் ரட்சிக்கப்பட்ட அனனியாவுடைய சார்பில் தமஸ்கு பட்டணத்தில் ஊழியங்களை செய்தார். பின்பு அந்த ஊர்ல உள்ள தலைவன் அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும்னு முயற்சி எடுத்து தேடிட்டு இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட சபை மக்கள் இந்த கோட்டை சுவர் மேல ஆளை ஏற்றி ஒரு பெரிய கூடையில வச்சு கூடைக்கு மேல போட வேண்டிய காய்கறிகளோ பழங்களோ பூக்களோ போட்டு சரன்னு அந்த ஊரை சுற்றி வச்சிருக்கிற கோட்டைக்கு மேல இருந்து கீழே இறக்கி விட்டாங்க. ஓடிப்போ, தப்பிப்போ அப்படின்னு சொன்னாரு. அதுக்குரிய ஒரு 3 ஆண்டுகள் அரபு தேசத்துக்கு போயிட்டார். அரபு தேசத்துல போய் அங்க அரபு நாடுகளை சுத்தி பார்த்துட்டு இருக்கல. நம்ம எல்லாம் போனோம்னா புதுசா உள்ள ஊரு, குளங்கள், கோவில்கள், மலைகள், ஆறுகள், சிலைகள் எல்லாவற்றையும் பார்ப்போம், போய் ஸ்டில் எடுத்துட்டோம். அவர் அப்படிலாம் போல தனிமையாக தேவனோடு நெருங்க ஆரம்பித்தார், உறவாடினார். தேவன் வருங்காலத்தில் அந்த நபர் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிக் கொடுத்தார். 3ஆம் வானம் வரைக்கும் அவர் போகத்தக்கதாக ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்தார். விதமாக அந்த ஆண்டுகளை அவர் வீணடிக்கவில்லை. வேதாகமத்தை ஆய்வு செய்தார், ஜெபம் பண்ணினார், வரப்போற ஊழியத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார். வானலோகத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பி வந்தார். இதெல்லாம் பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எதுக்காக சிந்திக்கிறோம்? நாமும் அந்த பாதையில போகணும் அப்படிங்கிறதுக்காக சிந்திக்கிறோம். திரும்பி வந்தாரு, மறுபடியும் பர்னபாவோட சேர்ந்து தலைமைக்கு போனாரு. ஒரு 15 நாள் பேதுருக்கு கீழே இருந்தாரு. பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய கடந்த காலம், நடந்த காலம், அவரோடு இணைந்து வாழ்ந்த காலம், ஒரு 15 days 2 week பயிற்சி கொடுத்தார், பாடங்கள் எடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். சபையிலே ஊழியத்தில் சேர்க்கல. இவர் 3ஆம் வானம் போனது, 3 வருஷம் ஆண்டுடைய பாகத்தில் இருந்தது, அவர் சந்திக்கப்பட்டது எல்லாம் சொல்லி பார்த்தார். எல்லாம் உள்வாங்கினாரு பேதுரு. ஆனா சபையில சேர்த்து ஒரு ஊழியத்தை கொடுக்கல. சரி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
ஏன்னா ஊழியத்தில் இடம் கொடுத்தா இவன் நிமித்தம் ஊரே கொந்தளிச்சு போய் நிக்குது. அந்த இடத்துல சபை நடத்துறவங்க சபை நடத்த முடியாது, கல்லெறிஞ்சு கொண்டுருவான் இவனை ஊழியத்தில் சேர்த்தா. அதனால அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் போய் சும்மா இருந்தாரா? இல்லை. பக்கத்து இடங்களுக்கெல்லாம் போய் பக்கத்து ஊர்களிலே, தெருக்களிலே, வீடுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அடக்கமனப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் அவர் பரமேறி போனதையும் திரும்ப வரப்போவதையும் எல்லா மக்களுக்கும் தெளிவாய் ஃபுல் காஸ்பல், பூரண சுவிசேஷம், கால்வாசி அல்ல, அரைவாசி அல்ல, முக்காவாசி இல்லை, முழுவாசியும் சொல்லி கொடுத்தார் பவுல். அநேகர் சுவிசேஷம் சொல்றாங்க, முழுமையை சொல்ல மாட்டாங்க, ஃபுல் காஸ்பல் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தலைமையிலே இசைந்து ஊழியங்களிலே ஓடிக்கொண்டிருந்த பர்னபாவை அந்தியோகியா என்னும் பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. அங்க ஒரு கூட்டம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, ஆவியை நம்பிக்கிட்டு இருக்கு, அந்நியவாசம் பேசிக்கிட்டு இருக்கு, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரியான ஊழியர்கள் இல்லை, உபதேசம் தெரிந்தவர்கள் இல்லை. ஆகவே இந்த கூட்டம் கேட்டுக்கொண்டபடி அந்தியோகியாவில் கூடி வருகிற அந்த மக்கள் கேட்டுக்கொண்டபடி தலைமை கூடி ஆலோசித்து பர்னபாவை அனுப்பியது. பர்னபா வரும்போது அங்க நிறைய பேர் ஆத்தும பாரம் உள்ளவங்களா இருக்கான், சுவிசேஷம் சொல்றவனா இருக்கான், ஜெபிக்கிறவனா இருக்கான், ஆவிலே நிரம்பி அந்நியவாச பேசி தேவனை ஆராதிக்கிறவனா இருக்கான். இந்த கூடி வருகிற மக்கள் மத்தியிலே 2-3 பேர் சிறப்பு நிறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள். அப்ப அவர்களோடு இணைந்து தலைமை அங்கீகாரத்தோடு வந்தவன் பர்னபா, தலைமை அனுப்பி வந்தவன். இப்போ இவங்களை கொண்டு வேலை நடக்குது, திருக்கசம் சொல்றாங்க, ஜெபக்கூட்டம் நடத்துறாங்க, ஆன்லைன் பிரிவு நடத்துறாங்க, சண்டே கிளாஸ் நடத்துற. அங்கீகாரம் என்பது தலைமையிலிருந்து வரணும். கிரி நடக்கிறதுனால சரின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பர்னபாவை தலைமை அனுப்பியது, அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவனை முதன்மைப்படுத்தினார்கள். அப்படி இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் காலங்களில் பவுல் வீட்டில் இருக்கிறான் என்பது பர்னபாவுக்கு தெரியும். அவன் தேவனுடைய கிருபை பெற்றவன், தேவனால் போதிக்கப்பட்டவன், தேவ சத்தம் கேட்டவன், தன் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தவன். தலைமை சேர்க்கவில்லை, புறம்பாக்கி போட்டது. இப்ப பர்னபா இந்த அந்தியோகிய ஊழியத்தை பொறுப்படுத்த பின்பு நேர தரிசு பட்டணத்துக்கு போனான். ஏன்னா பவுலுக்கு வீடு தரிசு பட்டணத்தில் இருக்கு. அங்க போய் கதவை தட்டி ஆளை வெளியே கூட்டிட்டு வந்து, எப்பா எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கான்னு, அந்தியோகியாங்கிற இடத்துல நம்ம பொறுப்புல தான் இருக்கு, நீ வா சேர்ந்து ஊழியஜி அப்படின்னு கூட்டிட்டு வருவான். சில ஆண்டுகள் அரபு தேசத்திலும் சில ஆண்டுகள் வீட்டிலும் காலங்களை கழித்த பவுலுக்கு பர்னபாவின் மூலமாக ஊழியத்தின் வாசல் திறக்கப்பட்டது.
ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான், சுவிசேஷ ஊழியம் செய்வான், சாட்சி சொல்லுவான் பவுலு. ஆனா ஆண்டவர் வைத்த சபை ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. சபை நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிர்வாகத்திலே தலைவர்கள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் இருப்பாங்க, அப்போஸ்தலர் கீழே ஊழியர்கள் மூப்பர்கள் இருப்பாங்க, சபை பாஸ்டர்ஸ். அதுக்கு பிறகு தலைமை சபையிலே சில மூத்த விசுவாசிகள் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் இந்த கிளை சபைகள், மற்ற ஊழியர்கள். யார் எழுப்பப்பட்டாலும் இந்த ஒழுங்கிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். கிரியைகளை வைத்து ஒரு மனுஷனை இடப்பட மாட்டார்கள். அது அந்தியோகியாவில் இருக்கு, கொலோசு பட்டணத்தில் இருக்கு. எல்லாம் 1ஆம் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவி இறங்கின போது கூடி வந்து, சகோதரமாரே நாங்கள் இந்த பரிசுத்த ஆவி பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கூட்டம். உலக நாடுகளிலே தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக போனவங்க பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு சொந்த நாடு வந்திருந்தான், சொந்த ஊருக்கு வந்திருந்தான். அப்படி வந்திருக்கும் போதுதான் மேல் வீட்டில் பரிசுத்த ஆவி இறங்குறேன். ஏன்னா ஒரே சத்தமா போடுறாங்களேன்னு மெத்த வீட்டில் ஏறி பார்க்கும்போது தான் பேதுரு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சகோதரரே உங்களை போல நாங்களும் அபிஷேகம் பெறணும், இந்திய பாஷை பேசணும், ஆண்டவரோடு இணையணும் அப்படின்னு கேட்டபோது தான் பேதுரு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்த ஆவி பெற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த நாட்களில் அவங்க திரும்பி மனைவி மக்களை கூட்டிக்கிட்டு அந்தந்த ஊர்களுக்கு போகும்போது அந்தந்த இடத்துல அவங்களால ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியலை, சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியலை, ஆத்துவ வாரத்தில் நிரம்பி கண்ணீர் வடிக்காம இருக்க முடியலை. அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் அவன் வீடெல்லாம் ஜெப விட மாறுது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால சம்பாரிச்சா போதும் சொல்ல மாட்டார், குடும்ப வளர்த்து நடத்தினா போதும் சொல்ல மாட்டார், பரலோக தேவனுக்கு சேவை செய்யணும்னு உணர்த்திக்கிட்டே இருப்பார், ஆத்துமாக்களை ரட்சிக்கணும்னு உணர்த்திட்டே இருப்பார், கூடி வந்து ஆராதிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பார், ஐக்கியப்படணும்னு சொல்லிட்டே இருப்பார். இப்படிதான் கொலோசு பட்டணத்தில் சபை உண்டானது, அந்தியோகியாவிலே சபை உண்டானது. இதுக்கு தனி ஊழியக்காரன் போய் தொடங்கலை, விசுவாசிகளாலே துவங்கப்பட்டது இந்த ஊழியங்கள்லாம். இதெல்லாம் அழைப்பு வேணும், தரிசனம் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு தரிசனம் வேண்டாம், அழைப்பு வேண்டாம். ஆத்தும பரத்தோட கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதுக்கு அழைப்பு வேண்டாம், தரிசனம் வேண்டாம். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஞானஸ்நானமும் கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் அந்த ஆத்ம பாரம் இயங்கும். இந்த கண்ணீர் பரலோக கண்ணீராய் மாறும். தேவசித்தம் செய்யணும், தேவசித்தம் செய்யணும். நாம் இந்த உலகத்தில் வாழ போறது ஒரே ஒரு முறை. அந்த ஒரு வாழ்க்கை தேவசித்தத்துக்காக வாழணும் அப்படிங்கிற உணர்வு உலகத்தில் இருக்கிற எல்லா பேருக்கும் வராது. ரட்சிக்கப்பட்டவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனுக்கு வரும். வந்தாகணும், அதான் பரிசுத்த ஆவி. இதுக்கு அழைப்பு, தரிசனம் இதெல்லாம் தேவையில்லை. அப்படி 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த சமயத்திலே மேல் வீட்டிலே அப்போஸ்தலரோடு இணைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க திரும்ப மனைவி மக்களை பண்டிகை முடிஞ்சு கூட்டிட்டு போய் அங்கங்க வெறும் குடும்பத்துக்கு மட்டும் செலவு பண்ணாம நேரத்தை
பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நேரத்தை செலவு பண்ணாம ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நேரத்தை செலவு செய்தார்கள். கூடி கூடி ஜெபிக்க நேரங்களை செலவு செய்தார்கள். கூடி கூடி ஆராதிக்க நேரங்களை செலவு செய்தார்கள். வேதத்தை தியானிக்க நேரங்களை செலவு செய்தார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு மேல் நடத்திப்பு தேவை. வழி நடத்தும் நடத்திப்புக்காரர்கள் தேவை. இவங்களே பெரிய ஆளாகி நடத்தக்கூடாது. அது ஆவியான விரும்ப மாட்டார். ஆகவேதான் தலைமைக்கு சொல்லி விடுகிறார்கள். சொல்லிவிடும்போது தலைவர்கள் எல்லாரும் கூடுறாங்க. கூடி இப்படி உண்டாயிருக்காப்பா, சபையை மாறி சபையாக கூடி ஆராதிச்சுட்டு இருக்காங்களாம், ஊழியக்காரர் வேணுன்றாங்க, என்ன செய்யலான்னு தலைவர்கள் கூடி ஆலோசித்து பர்னபாவை நடத்துறாங்க. நீ போயிட்டு வா. அவன் எருசலேம்ல இருந்து அந்தியோகியா போறான். அது வரைக்கும் எருசலேம்லயே ஊழியத்திலே இருந்தவன். இதெல்லாம் பரலோக தேவனுடைய நடத்திப்பு. தேவன் நடத்துகிறார் என்றால் இதெல்லாம் ஆதாரப்படுத்தி தான் சொல்லணும். எல்லாமே நடத்துகிறதா? இவங்க வந்து பரிசுத்தாய் பெற்றது, யாழ்தான் எடுத்தது, குடும்பம் நடத்துறது, தொழில் செய்யறது, பணம் சம்பாதிக்க எல்லாமே கர்த்தர் நடத்துறது தான். அவருடைய சபை அவர் வந்து எடுத்துக்கொள்ள போகிற சபை, அவர் வந்து மறுரூபப்படுத்த போகிற சபை, மரித்து போனால் அவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த கூட்டம். தலைவர்களுக்கு கீழே இருக்காது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம், தீர்மானம், ஆலோசனை அதுதான். பர்னபா வந்து இங்க பார்த்தபடியே இருக்கியா, நீங்க சொன்னபடியே இது சபைதான், ஆண்டோடைய ஆவியிலே நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, கூடி வந்து ஆராதிக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராங்க, சபைக்குள்ள கொண்டு வராங்க, இதெல்லாம் நடக்குதுயா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டான் பர்னபா. பவுலை பற்றிய சிந்தனை தலைவர்களுக்கு வரல. தலைவர்களுக்கு பவுல் வந்தது, சந்திச்சது, அவன் கடந்து போனதெல்லாம் தற்செயலாக தெரிகிறது. ஆனா தேவசித்தம் பர்னபாவுக்கு மட்டுமே கர்த்தர் சொல்லி உணர்த்துகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய தாசனை பர்னபாவின் மூலமாக போய் அழைச்சிட்டு வர்றாங்க. ஏறக்குறைய 1 வருஷ காலம் சபையோடு பர்னபாவோடு இணைந்து தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகனாக, போதகனாக, ஜெபக்கூட்டங்கள் நடத்துகிறவனாக பர்னபாவுக்கு கீழே இருந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சவுல். எப்பொழுது அவனுக்கு பவுலுன்னு பேர் வச்சாங்க? அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சவுலு. ஊழியங்கள்ல போய்கிட்டு இருக்கும் போதுதான் அவன் அதிகமா சாட்சி சொல்லுவான். நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்திட்டேன், நான் தேவனுடைய ஊழியக்காரனை கொலை பண்ணிட்டேன், நான் இந்த பூமியிலேயே வாழ தகுதி இல்லாதவன், எல்லா அப்போஸ்தலரை விட நான் சின்னவன் அப்படின்னு சின்னவன் 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 ஊரெல்லாம் உலகமெல்லாம் சாட்சி எடுத்து வந்தான். அதனால அவனுக்கு பேரு சின்னப்பர்னு வச்சுட்டாங்க. சின்னப்பர், சின்னப்பர்.
அதுதான் சின்ன பேர்னா நம்ம சொல்ற பவுல். சவுல் எண்ணப்பட்ட பவுல். ரட்சிக்கப்பட்ட போது அந்த பெயர் மாற்றம் வரவில்லை. அந்தியோகியாவிலும் அந்த பெயர் வரவில்லை. முதல் மிஷனரி பயணத்தை தொடங்கி தொடர்ந்த பொழுது பர்னபா சவுல், பர்னபா சவுல் அப்படின்னு வந்துட்டு இருந்த பேரை அப்படியே ஆவியானவர் பவுல் பர்னபான்னு மாத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாக அந்தியோகியா வந்து ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த தசமபாகம் காணிக்கையெல்லாம் தலைமை கொண்டுட்டு போவாங்க. அதில் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் அந்த சபைக்குள்ள இருப்பாங்க. விதவைகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து ஒரு ஃப்ரீ ஆஃபரிங் கேதர் பண்ணி இந்த தசமபாகம் காணிக்கையோடு அதையும் சேர்த்து தர்ம பணம் என்ற பெயரிலே கொண்டு போய் தலைமையில் இருக்கிற தலைமை ஊழியக்காரங்கள்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. இது 1ஆம் நூற்றாண்டிலேயே இருந்துச்சு. இப்போ இந்த என்ன சொல்ல வந்துடும் வாயில, என்ன பண்றது, கத்திரிக்கு சோதனை. இப்போ உள்ளலாம் யூடியூப்ல என்னென்ன பேசுறேன். இவங்க ஒழுங்கா பயில் பிடிச்சா பேசுவாங்களே, திருட்டு பயில். என்ன செய்ய, பேசக்கூடாதுன்னு ஜம்மிட்டு வாரு. என்னால முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வஞ்சக ஆவி யூடியூப் வழியாக அவங்களை பயன்படுத்தி கொண்டு, உங்களுக்கு தெரியாது, அவங்க சத்தியம் பேசுற மாதிரி பிசாசு அப்படி கொண்டு போயிடும். அவங்க ஒரு சத்தியமும் தெரியாது. அவங்க முழுமையான பைபிளை அவங்க வாசித்திருக்க மாட்டாங்க. ஆதியாமத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது அவங்களுக்கு. யாத்ராம், லேவியராகும், என்னாகவும், உபாகமும் இருக்கு தெரியுமா? யோசுவால என்ன இருக்குன்னு தெரியுமா? நியாயாதிபதியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ரூத்துல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. மரமண்டுகள். என்னத்தையாவது சொல்றது யூடியூப்ல, பேஸ்புக்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஏசனார் யார சொன்னாரு? அசுத்தாவியை மட்டும் சொல்லல, அசுத்தாவினுடைய ஆளுகையின் கீழ் வழி நடத்துதலின் கீழ் இருக்கிற மக்களையும் சேர்த்துதான் சொன்னார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கு. முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, பழைய பாம்பு, வலு சர்ப்பா, அந்த ஆவிகளுடைய துணை ஆவிகள் எல்லாம் இவங்களை நிரப்பி இவங்களை கொண்டு இந்த யூடியூப் போன்ற அந்த ஆன்லைன் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தி இந்த வேதம் தெரியாத மக்களை, சத்தியம் தெரியாத மக்களை மோசம் வைக்கிடுவான். வேற சாது மோசம் வைக்குதுன்னா எப்படி நினைக்கிறீங்க? மத சடங்குகள், மத சம்பிரதாயங்கள், மத ஒழுங்குகள், இவைகளெல்லாம் முழு உலகத்திலும் பரப்பிட்டான் பிசாசு. இறைவன் ஒருவரே. அதனால அது 33 கோடின்னு சொல்லிட்டான் இந்திய தேசத்துல. நம்புறான். நம்ப வச்சுட்டானா பிசாசு? கடவுளே இல்ல சொல்ல வச்சுட்டானா பிசாசு? இறைவனை பற்றி பேசுறவன் எல்லாம் காட்டு முறாண்டி, முட்டாள். சொல்ல வச்சுட்டானா இல்லையா? சொல்ல வச்சானா இல்லையா? அப்படி சொல்ற ஆளை சிங்கம்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த மண்ணுடா இது அப்படி சொல்றானா இல்லையா?
அப்ப உங்களுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்காரா இல்ல பிசாசு இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்க. உங்களை நடத்துறது பரிசுத்தாவியா? முதலாம் நூற்றாண்டிலே பரிசுத்தாவி பெற்றவன் போய் சபைகளை உண்டாக்கலாம், வீடுகளை சபையா மாத்தினாங்க. அதான் பரிசுத்தாவி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து இப்படி 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 தட்டிட்டு போறதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. அது வேற ஆவி. அது உங்களுக்கு தெரியாது. சொல்லிக் கொடுக்குற எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். கையை தட்டிட்டு போறதா பரிசுத்தாவி? பரிசுத்தாவி கை தட்ட கவர்றாரு. தட்டுமா ரக்கம்மா கையை தட்டு, அதுக்கு அவர்றாரு பரிசுத்தாவி? சும்மா கையை தட்டிக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு எது பரிசுத்தாவி? அன்னைக்கு பெற்றான்ல, அவன் போய் என்ன செஞ்சான்? வெறும் குடும்பம் மட்டுமா நடத்திட்டு இருந்தாங்க. பரிசுத்தாவி பெற்ற பிறகு சம்பாத்தியம் மட்டுமா பண்ணிட்டு இருந்தான். அது இந்துக்கள் தான் பண்றான், இஸ்லாமியனும் பண்றான், யூதனும் பண்றான். கடவுளை இல்லைன்னு சொல்ற காட்டு முராண்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். செய்கிற தொழில் தாண்டா தெய்வம்னு சொல்றவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. குடும்பம் நடத்தி தானே இருக்கான், வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கான்ல. இப்ப நீ மட்டும் என்ன இயேசு சொல் நடத்துறன்னு சொல்லி நீ அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. அது இயேசுவா நடத்துறாரு, அதுக்கு பேர் பரிசுத்தாவியா? நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நிதானிப்பதற்குத்தான் பவுலின் பயணங்களை நாம் சிந்திக்கிறோம். எங்களுக்கு ஒரு குரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாசையா பேர். அவர் தேங்காய் கடை வச்சிருந்து, அவர் ஊரு பேர் தேங்காய்பட்டணம், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவர் கடையை திறந்து எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சிட்டு இருக்கும்போது கடைக்கு முன்னாடி போகிற பைபாஸில் வெள்ளையும் சொல்லமா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆள் போகிறார். அவர் திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்து கடையை போட்டு ஓடி வந்துருக்காரு. ஐயா ஐயா ஐயா! அவர் போறார் பயங்கர ஸ்பீடு. தண்ணி ஒரு ஆளா போயிட்டு இருக்காரு, யாரும் இல்லை. ஐயா ஐயா ஐயா! அவர் திரும்பி பார்த்தார். ஐயா சோத்திர ஐயா, என் கடைக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. அப்படியா அப்படின்னு போயிருக்காரு. போகும்போது சொல்லியிருக்காரு, ஐயா நான் ரசிக்கப்பட்ட ஐயா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஐயா, நான் பரிசுத்தாவி பெற்றையா. அப்படியா? கடைக்கிட்ட போயாச்சு. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா கடை வச்சிருக்க, தேங்காய் வியாபாரம் பார்க்க. கடை நடத்துறதுக்கு தேங்காய் வியாபாரம் பார்க்கறதுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. உனக்கு அபிஷேகம் தந்த தேவனுக்கு நீ ஊழியம் செய்வியா? ஐயா செய்வையா. சரிவா. அவரு மஞ்சள் பையை தூக்கிட்டு பின்னாடி வந்தார். கடையை வேகமா அடைச்சிட்டு இவர் எங்கேயே போனவர் திரும்ப பஸ் ஸ்டாண்டு போயிட்டார். போய் பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஏறி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அவர் அப்போ ரொம்ப பயபக்தி உள்ளவர், தெய்வ பயம் உள்ளவர். அங்க ஏற்கனவே 2 சிஸ்டர் இருக்காங்க ஒரு வீட்டில், வாடகை வீட்டில். அந்த வீட்டுக்கு மேலே மெத்த வீடு இருக்கு. நீர் அதில் இருந்து கொள்ளும். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். திரும்பி சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதை பற்றிலாம் கவலை இல்லை. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஏதாவது கொடுப்பார். இவர் தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இறங்கி போய் வீடுகளை சந்திச்சு சூசைன்னு சொல்லி, அதில் எங்கேயாவது கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது உதவி செஞ்சு, பசியும் பட்டினியும் ஜபமும் கண்ணி இருந்தேன். இந்த ஐயா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போவார், போய் பார்ப்பாரு. ஆண்டவர் நடத்துறாரா? இதுங்க ஆமையா, சோத்திரம் இந்தாங்க வச்சுக்கிறேங்க, போயிடுவேன். இப்படி வந்து 7 வருஷம் ஒரு ஆத்மாவும் வரல. இவர் பெட்டியை கட்டிட்டார்.
எத்தனை கிராமங்கள் அலையணுமோ அலைஞ்சாச்சு, எத்தனை பட்டணங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லியாச்சு, டாக்ஸ் கொடுத்தாச்சு. எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு கண்ணீர் வடிக்கணும். 7 ஆண்டுகளாக ஒன்றும் நடக்கல. அப்போ காலையில மத்தியானம் அங்கே ஜெபத்தில் இருந்தா 2 சகோதரி மாதிரி இவர் அவங்க கொடுக்கறத ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊழியம் செய்துட்டே இருந்தேன். அப்போ காலையில மத்தியானம் நைட்டு கூடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க கீழே. இவர் ஒரு நாள் நைட்டு துணிமணியெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ நைட்டு ஜெபத்தை பண்ணிட்டு தூங்கின பிறகு நைஸாக கதவை தந்துக்கிட்டு ஓடி போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்? இத்தனை வருஷமா பண்ண ஜெபம் கேட்கப்படலையே, இத்தனை வருஷமா போய் சூசியம் சொல்லமே, வீடு செஞ்சுச்சோமே, டாக்ஸ் கொடுத்தோமே, ஒருத்தரும் மனம் திரும்பி வரலையே. அதனால மனச்சோர்வு. அவர் தங்கியிருக்க இடத்துல எல்லா துணிமணியெல்லாம் எடுத்து சூட்கேஸ் எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு கீழே ஜெபத்துக்கு வந்தாரு. பாட்டு பாடி முடிச்சு, பாட்டு பாடுனாங்க, வேதம் வாய்ச்சாங்க, கடைசியா ஜெபம் பண்ணனு. அந்த ஜெபம் பண்ணும்போது திடீர்னு பரிசுத்த ஆவியான ஒரு சிஸ்டருக்குள்ள இறங்கிட்டார். இருக்கிறது 3 பேரு. அதுல கடுமையா பேசுவாரு, கடுமையா பிரசங்கம் பண்ணுவாரு எங்க தலைவர். இதுல இப்போ மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குனா திமிர முடியல. வாயின் கட்டை திறந்துட்டாரு, நாவின் கட்டை. மகனே, எங்கே ஓட பார்க்கிறாய்? நான் அல்லவா உன்னை அழைத்தேன், நான் நடத்துவேன். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அந்த சகோதரிக்கு ஒன்னும் ஓடல. டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மதர் மாதிரி இருக்கிற பெரிய சிஸ்டர், ஏண்டி நிம்மதியாயிருந்த ஊழியத்துல யாரடி உன்னை தீர்க்க சொல்லுது? நீ போய் அந்த ஆளுக்கு போய் சொல்றியடி, என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, அந்த மனுஷன் என்ன சொல்ல போறாரோ தெரியலேன்னு அங்க இவரு மேல ஏறி போனவரு கதவை அடைச்சிட்டு முழங்கால நின்று கதறி இருக்கிறாரு. போமாட்டாண்டவரே, போமாட்டையா, செத்தாலும் சாகுற, உண்மை விட்டு நான் போகமாட்டேன், முடி ஊழியத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பூரா கர்த்தருடைய பாதத்துல கண்ணீர் வடிச்சிட்டு எழுந்து வந்து சகோதரிமாரை கூப்பிட்டுருக்காரு. பயப்படாதீங்க, தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லி இருக்கிறார். அப்பத்தான் இந்த 2 பொம்பளைகளுக்கு மூச்சே வந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு பயங்கர கோபி எங்க ஐயா. ஆண்டவர் தான் பேசினாரு, தைரியமா இருங்க. ஆண்டவர் அப்படி ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். பவுல் அவனுடைய தரிசு பட்டணத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு அந்தியோகியாலே கொண்டு வரப்பட்ட பிறகு அவர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் உபவாச ஜெப கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆவிலே நிரம்பி ஒரு நபர் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறது. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். இப்ப செய்யற ஊழியம், அந்த சுவிசேஷ ஊழியம், அந்த தீர்க்கதரிசியின் ஊழியம், அந்த வீடு சந்திப்பின் ஊழியம், அந்த ஜெப கூட்டங்களின் ஊழியம், அதெல்லாம் பயிற்சியின் பீரியடு. இனிமேல் செய்ய போற ஊழியம்தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியம். நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த உபவாச ஜெபத்திலே இறங்கி திருவுளம் பெற்றுகிறார். மறுநாள் மறுபடியும் ஒரு பாஸ்டிங் பிரேயர், உபவாச ஜெபம் வைத்து
இவங்க 2 பேரையும் அழைத்து அவங்க தலையில கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணி அவங்கள வழி அனுப்புறாங்க. இதுதான் பரலோகம் அழைத்த அழைப்பின் ஊழியம். சாதாரண ஊழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். விசுவாசிகளே அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியம், தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி உள்ள ஊழியம், அதை ஆவியானவரே அந்த கூட்டத்தின் மத்தியில் இறங்கி தீர்க்க தரிசனமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். உனக்கு உறுதிப்படுத்தி தருவார் அவருடைய சபையின் நடுவிலே. தரிசனம் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், 3ஆம் வனம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாம். ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக பவுலும் பர்னபாவும் தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆகவே சபையின் நடுவிலே அவர் சுத்த ஆவியான இறங்கி அவர்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த சபையின் ஒழுங்குப்படி உபவாச ஜெபம் வச்சு சபையாரை கூப்பிட்டு அவங்க தலையில கை வச்சு அவங்கள வழி அனுப்புறாங்க. அவங்க புறப்பட்டு போறாங்க. அவங்களோட சில வாலிபர்கள் போறாங்க. அதுதான் முதலாம் மிஷனரி பயணம். ஒழுங்கு இல்லாம போல, எல்லாத்திலையும் ஒழுங்கு இருக்கு. ஏன்னா தேவன் ஒழுங்குள்ளவர். சொல்லுங்க, தேவன் நினைக்கிறபடி ஆசைப்படுறபடிலாம் அவர் செய்ய மாட்டார். அவரே ஒரு ஒழுங்கின் எல்லைக்குள் இருக்கிறவர். ஒழுங்கை விரும்பாதவர்கள் அநேகர் உண்டு. ஆனா இறைவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள், கண்டிப்பாய் ஆவியானவர் நடத்துகிற பாதை ஒழுங்கின் பாதை. பிலிப்பியர் 3:13 அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லட்சை நோக்கி சொல்கிறேன். ஆகையால் நம்மில் தேவன் நல்லா கவனிக்கணும். அண்டர்லைன் தி பாயிண்ட், நோட்ஸ் தி பாயிண்ட். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாரு? இந்த சபையில நான் ரொம்ப வளர்ந்த விசுவாசி, வளர்ந்த ஊழியக்காரன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கவனிக்கணும். இத நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். இதைத்தான் திரும்ப திரும்ப நீ சிந்திக்கணும். சிந்தையா இருக்க கடவோம். அடுத்து எதுவரையில் தேறி இருக்கிறோம்? யாரு முந்தி ரட்சிக்கப்பட்டது, யாரு பிந்தி ரட்சிக்கப்பட்டது, எப்போ நாம கத்தரை பிடித்து கொண்டோம், எப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோம். பலர் கூடி இருக்கும் போது இதெல்லாம் வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் ஒண்ணு கிடையாது. தேர்ச்சி என்பது அவரவர் கத்தரை பற்றி கொண்ட நாள் தொடங்கிதான் தேர்ச்சி வரும், வளர்ச்சி வரும். தேர்ச்சி என்றால் வளர்ச்சி. தேர்ச்சி என்றால் என்ன? வளர்ச்சி. 25 வயசு பைய வந்திருப்பான், 30 வயசுக்காரன் வந்திருப்பான், 40 வயசுக்காரன் வந்திருப்பான், 50 வயசுக்காரன் வந்திருப்பான். எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தில் இருப்பாங்க. எல்லாம் ஒன்னாயிருமா? வயசுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? அடுத்தவங்க வளர்ந்து வரும்போது அனுபவங்களை அடைந்து கடந்து வந்திருப்பாங்களே, அனுபவங்கள் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒன்னா இருக்கனால எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயில மண்ணுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சியின் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு, வயதின் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு. அடுத்து தேவன் விசேஷித்த பாத்திரமாய் அந்த கூட்டத்துக்குள்ளே சிலரை தேர்ந்தெடுத்திருப்பார். கிருபையின் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு, தேவனுடைய தரிசனத்தின் அடிப்படையில் வித்தியாசம் உண்டு. ஆவியான ஒருவரே, கர்த்தர் ஒருவரே,
தேவன் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலேயே வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலேயே வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. வித்தியாசத்தை ஃபீல் பண்ணணும், பகுத்து எடுக்கணும். பகுத்தறிவு இல்லாதவர்களாக நாம் இருக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியான நமக்கு பகுத்தறிவை தரணும். ஆவியின் வரங்களிலே ஒரு வரத்துக்கு பேர் என்னத? ஆவிகளை. மனுஷர்களை பகுத்தறிஞ்சிடலாம், வயசை பகுத்தறிஞ்சிடலாம், அவங்க குடும்பம், அவங்க வேலை, அவங்க வருமானம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய பகுத்தறியணுமா? அப்ப பரிசுத்தாவியன இருந்தா தான் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். சும்மா கையை தட்டிட்டு போற ஆவி இல்லை. வாழ்க்கையிலே பகுத்தறியும் கிருபையை உனக்கு தருவார். யாருக்குள்ள என்ன ஆவி? எழுதினார் சொல்லுவாரு. 2 பேர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த சமாரியாவை கடந்து எருசலேம் போகணும், அதுக்காக உங்க பாதை வழியா இந்த பாதையில போறோம்னு போய் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டோம். அங்க உள்ள மூப்பர்கள்ட்ட, தலைவர்கள்ட்ட, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது போல நாங்களும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த சமாரியா பட்டணத்தையே நாங்க தீ கொளுத்தணும், அது உமக்கு சித்தமான கேட்டாங்க. என்னங்கடா உங்களுக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு? மனுஷகுமார, நான் வந்ததே ரட்சிக்கிறதுக்கு வந்தவன்டா, அழிக்கிறதுக்கா வந்தேன்? என்ன ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது? அப்ப பரிசுத்தாவியானவர் இருப்பாரானால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் கூட இருந்து ஊழியம் செஞ்சாலுமே அந்த ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் என்ன ஆவி கிரியை செய்து அதை சொல்லிக் கொடுப்பார் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் வேறு பிரிப்பார். சபைகளில் இருக்கிறவர்களை ஊழியங்களுக்கு வேறு பிரிப்பார். ஊழியங்களிலே நடத்தி கொண்டு போவார். தரிசனங்களுக்கு நேரே, சொப்பனங்களுக்கு நேரே, ஆவியின் வரங்களுக்கு நேரே, ஆவியின் அருங்கொடைகள், ஆயுதங்கள், அதுக்கு நேரே உங்களையும் என்னையும் வழிநடத்துவதுதான் பரிசுத்தாவியானவர். ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டிட்டு போறதல்ல பரிசுத்தாவி. நாம இருக்கிற இடம் ஜெப விட மாறணும், ஊழியக்காருடைய விட மாறணும். தெய்வ சித்தத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கை நாம செய்யணும். பரிசுத்தாவி இருப்பாரானால் இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை இறைவனுக்காக வாழும்படி நடத்துவார். அவர் தான் பரிசுத்தாவியானவர். மற்றபடி யூதனும் வாழத்தான் செய்யறான், இஸ்லாமியனும் வாழத்தான் செய்யறான், இந்துக்களும் வாழத்தான் செய்யறாங்க, கம்யூனிஸ்டுக்காரனும் வாழத்தான் செய்யறான், கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் வாழத்தான் செய்யறான். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியிலே. வரலோம் பொறுமை செத்தா உன் ஜாதியும் சமுதாயமும் உன் மதமும் கொண்டு போயிருமா? மனம் திரும்பணும், தெய்வ பயம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரலோக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்நியவாசினாலே தேவனை மகிமைப்படுத்தி முங்கி ஞானசானம் எடுத்து ஆண்டவருக்காக வாழும்படி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இருப்பதுதான் பரிசுத்த ஆவி. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சில ஆளுகள் ஓடிட்டு இருப்பாங்க, வாலிப பசங்க, வாலிப குட்டியெல்லாம். வாலிபனே, உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழியிலும் நட. ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிற, அவர் நியாயின் தீர்ப்பிலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். தப்ப முடியாது. தேவன் தெரிந்து கொண்ட பக்தி உள்ளவர்கள் தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த இடத்தை பிசாசின் ஆவி நிரப்பும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து விட்டால்
அந்த ஆவி உள்ள வர்றதுக்கு இடம் இருக்காது. அதனாலதான் ஆவியிலே நிரம்புங்கள், நிறைந்திருங்கள், அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் நடத்தப்படுங்கள். அந்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கண்ணுன்னா அது பரிசுத்தாவி. கைன்னு வாசிக்கிறியா, அது பரிசுத்தாவி. கரம் என்று வாசிக்கிறியா, அது பரிசுத்தாவி. பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். கையை தட்டிட்டே போயிட்டு இருக்காதிய. ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இறைவனுக்காக வாழ்ந்துட்டு போவோம். குடும்பம் நடத்துறது, பணம் சம்பாதிக்கிறது இல்லை, அதுக்கு பரிசுத்தாவியே தேவையில்லை. எங்க ஐயாவை பெரிய ஐயா கூட்டிட்டு வந்தார் பத்தியில, ஐயா நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன். அப்படியா, நீ இப்ப என்ன செய்கிறீர்? ஐயா கடை நடத்துற. ஐயா கடை நடத்துறதுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. குடும்பம் நடத்துறதுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை. தேவ சித்தம் செய்யறதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. மேல இருக்கிறது பரிசுத்தாவியானவர் என்றால் குடும்பம் நடத்துறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். அவருடைய சித்தம் செய்யறதுக்கு தான் அனுமதிப்பார். பரிசுத்தாவி பெறாதவன் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கானே, பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கானே, பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு தானே இருக்கு. நோவா காலத்தில் நடந்தது போல நடந்துக்கிட்டு தானே இருக்கு. லோத்தி நாட்கள் நடந்தது போல நடந்துக்கிட்டு தானே இருக்கு. மனுஷன் வரும் வரைக்கும் அப்படித்தான் நடக்கும்னு சொன்னாரே, ஏசினாரு. நோவா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்றாரு. ஜனங்கள் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். ஜலப்புலை வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணர்வு இல்லாதிருந்தார்கள். ஆவிக்குரிய உணர்வு இல்லை, பரலோகம் போடுகிற சிந்தனை இல்லை, பரிசுத்தாவினால் நடத்தப்படணுங்கிற எண்ணம் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை கட்ட அமைக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை. ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும்னா என்ன அர்த்தம்? சாகிற வரைக்கும் சிந்திக்க மாட்டான். அவனை நடத்துறது பரிசுத்தாவி இல்ல, பிசாசின் ஆவி. உலகம் முழுவதையும் மோசம் போக்கும் பிசாசு, வலுசர்ப்பம், பழைய பாம்பு, அந்த ஆவிகள் இறங்கி கொண்டிருக்கிறது முழு உலகத்திலும். அது உனக்குள்ளே எனக்குள்ளே இறங்காமல் இருப்பதற்குத்தான் பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து உன் மேல என் மேல பரிசுத்த ஆவியை கொடுத்து நிரப்புகிறார். அந்த மோசம் போக்குகிற வஞ்சிக்கிற ஆவிகள் உனக்குள்ளே வரக்கூடாது. தப்பி பிழைக்கணும். சாகிற வரைக்கும் நோவா காலத்தில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லையா, உணராது இருந்தார்கள். என்ன உணர்வு? ஆவிக்குரிய உணர்வு இல்லை, தேவனை சந்திக்கணுமேங்கிற உணர்வு இல்லை. குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை பெறணும், அதுகளை வளர்க்கணும், அதுகளுக்கு பருவம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் முடிக்கணும், இன்விடேஷன் கொடுக்கணும், வர்றவன் மொய் செய்யறானோ செய்யலையோ கடனை உடனே வாங்கணும், சோறு வாங்கி போடணும், மகால் பிடிக்கணும், கால் அடிக்கணும். இதான் எல்லா கோயிலும் செய்யறானே, யூதன் செய்யறானே, இஸ்லாமியம் செய்யறானே, இந்துக்கள் செய்யறானே. அதுக்கு எதுக்குடா பரிசுத்தாவி? வஞ்சிக்கப்படாதீர்கள், மனம் திரும்புங்கள். பரலோகத்திற்காக, தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்பணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாருங்க, பவுலுடைய இன்றைக்கு முதல் நாள் கூட்டத்தில் பவுல் யார்? அதுக்கு பிறகு நாம அவருடைய பயணங்களை நாம் சிந்திக்கலாம் தொடர்ந்து வரும் நாட்களில். இன்றைக்கு நாம் சிந்திப்பது பவுல் யார். அப்ப அவன் சொல்றான் 22:3, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள
தர்சு பட்டணத்திலே பிறந்தவன். சிலிசியா நாடு தர்சு பட்டணம், இங்கே பிறந்தவன். அவனே சொல்றான், அவனுக்கு சவுல்னு அவங்க பேர் வச்சாங்க. அடுத்து இவங்க எருசலேமில் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சிலிசியா நாட்டுக்கு எதுக்கு போனாங்க? தர்சு பட்டணத்தில் ஏன் குடியிருந்தாங்க? அவங்க தாய் தகப்பன் வியாபாரம். தர்சு பட்டணம் ஒரு துறைமுகம், கடற்கரை துறைமுகம் உள்ள ஒரு பகுதி. எல்லா கப்பல்களும், வாணிப கப்பல்கள் எல்லாம் அங்கு வந்து போகும். எல்லா பொருள்களும் கிடைக்கும். எல்லாரும் இந்த வியாபாரத்தை செய்யும்படி விரும்புவார்கள். அதுல இந்த தர்சு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பவுலுடைய தாய் தகப்பன் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வியாபாரத்தின் அடிப்படையில் அந்த இடத்திலே போய் குடியேறினார்கள், இடங்களை வாங்கினார்கள், வீடுகளை கட்டினார்கள். சின்ன சின்ன வியாபாரங்களை செய்து செய்து பெரிய வியாபாரிகளாக, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு பல நாடுகளுக்கு கொண்டு போய் பொருள்களை வியாபாரம் செய்வதற்கு உரிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அவர்கள் கைகளிலே கப்பல்கள் இருந்தது, வாணிப கப்பல்கள். அந்த நாட்களிலே ரோமர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலகட்டம். அதனாலே ரோமர்களுடைய குடியுரிமை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரோம அரசாங்கத்தோடு இணைந்து பணி செய்யக்கூடியவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அரசுக்கு சார்பிலே செயல்படக்கூடிய நபர்கள் இந்த குடும்பத்தில் இருந்தபடியினால் இவர்களுக்கு ரோம குடியுரிமை கிடைத்தது. அந்த நாட்களிலே இந்த பவுல் பிறந்ததுக்கு பிறகு வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவன் பெரிய கோடீஸ்வரனாகத்தான் பிறக்கிறான், வளருகிறான், ரோம பாஷையை கற்றுக்கொள்கிறான். பள்ளிக்கூடங்களிலே கிரேக்க பாஷை படிப்பித்து கொடுக்கப்படும் காலம். ஏன்னா ரோமருக்கு முன்பாக இந்த முழு உலகத்தையும் ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகள் கிரேக்க சக்கரவர்த்திகள், கிரேக்க மகாராஜாக்கள். அதனாலே கிரேக்க பாஷை முழு உலகம் பரவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள், நிறைவேற்றினார்கள். அதற்கு பின்பு ரோம அரசாங்கம் வருகிறது. அது சிறிது சிறிதாக வளர்ந்து வளர்ந்து பெரிய ராஜ்யமாக, சாம்ராஜ்யமாக மாறுகிறது. கிரேக்கர்கள் பணிந்து விடுகிறார்கள். ஆனால் மக்கள் மன்றத்திலே கிரேக்க பாஷை பரவி இருக்கிறது, அலுவலக பாஷையாக அதை வைத்திருக்கிறார்கள். ரோமர்கள் வந்த பிறகு அதை பேச்சு, நடைமுறை, வாழ்க்கைக்கு அந்த மொழியை எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே பவுல் லத்தீன் தெரிந்தவர், கிரீக் தெரிந்தவர். இவர் மேஜரான உடனே அவங்க அப்பா கொண்டு வந்து எருசலேமில் படிக்க வைத்தார். எருசலேமில் படிக்கும் பொழுது அப்போ உள்ள காலம் இப்போ உள்ள காலம் போல அல்ல. அப்பெல்லாம் குரு தனி ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல பாண்டித்தியம் பெற்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த ஆசிரியர்கள்ட்டே தங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், பெரிய படிப்பு, நல்ல படிப்பு எங்கே சொல்லி தருவான், அங்கதான் கொண்டு போய் சேர்ப்பாங்க பிள்ளைகளை. அதுல கமாலியேலின் பாதத்திற்கே படித்தவன் என்று சாட்சி சொல்லுவான். அந்த வசனத்தில் இருக்கா? 22:3 வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து. போதும். கமாலியே
ஆசிரியர் முக்கியமானவர் அந்த காலகட்டத்தில். இப்பத்தானே மாணவர்கள்லாம் ஆசிரியர் அடிக்க போறேன். அந்த காலத்திலாம் ஆசிரியர் தான் அடிப்பார், நொறுக்கி விடுவார். பேரண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, போடுங்கய்யா, அடி நொறுக்குங்க, படிக்கலைன்னா அந்த புள்ள என்னத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ். இன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ், என் பிள்ளைய நீ தொடலாமா, அடிக்கலாமா? அப்ப என்ன செய்ய? என்ன சொல்லி கொடுத்தாலும் தலையில ஏற மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்கிறேன். 2 அடி இழுத்தம்னு சொன்னா ஐயோ வாத்தியார் அடிப்பாரேன்னு படிக்க. இதுல பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைய அடிக்காதேன்னா அப்புறம் எப்படி படிப்பான், அப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் வரும், எப்படி வளர்ச்சி வரும் படிப்புல? இது இந்த காலம். அடிக்க கூடாது, அடிச்சான்னா திருப்பிக்கிட்டு அடிட்டாங்க. அதையும் மீறினா போலீஸ் ஸ்டேஷன். என்ன படிக்கிறாங்க இந்த படிப்பு, எப்படி இவங்களுக்குள்ள வாழ்க்கைக்கு உதவு? அப்படிப்பட்ட காலமா போச்சு. அன்றைய காலம் கமாலியலின் பாதத்திலே படித்தவன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்ன யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சவன், அமெரிக்காவில் படிச்சவன், ரஷ்யாவில் படிச்சவன், அதெல்லாம் வல்லரசு நாடுகள். அதுல ஒரு சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, அவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினா அது உலகத்துக்கே செல்லும். உலக நாடுகளில் இருக்கிற எவனாவது இங்க வந்து படிக்கானா? படிக்க மாட்டான். படிச்சா அவன் நிலைமை பரிதாபமா மாறிடும். இங்க இருக்கிறவன் அங்க போவான் படிக்கிறது. அங்க போய் படிச்சாதான் உலக அளவுல அந்த சர்டிபிகேட் செல்லும். இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மேக் இண்டியன், பை இண்டியன், கிரீன் இண்டியன், சொல்லிக்கிட்டு எழுதிக்கிட்டு போகலாம், பேசிக்கிட்டு. வாழ்க்கைக்கு உதவுமா? கமாலியலின் பாதத்திற்கே படித்தவன், சிலிசியா நாட்டிலே தர்சு பட்டணத்திலே பிறந்தவன். ஐ ஆம் த ஜூ, நான் ஒரு யூதன் என்று சொல்லிக் கொள்வதிலே அவனுக்கு பெருமை. இன்னாருடைய பள்ளியிலே படித்தவன், இன்னாருடைய கல்லூரியிலே படித்தவன், இன்னாருடைய யூனிவர்சிட்டியிலே படித்தவன் என்று சொல்லும் அளவுக்கு பவுல் அந்த சர்டிபிகேட் உடையவனா இருந்தான். வெறும் பேச்சு இல்லை, எல்லா ஆதாரங்களும் இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு. இப்போ இந்த பவுல் யார்? அவன் தர்சு பட்டணத்தில் பிறந்த யூதன், சிலிசியா நாட்டை சேர்ந்தவன். அவன் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவன். பெரிய வாணிப கப்பல், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற பெரிய கப்பல்களுக்கு சொந்தக்காரன். லத்தீன் மொழி படித்தவன், கிரேக்க மொழி படித்தவன், எருசலேம் வந்ததனால அராமிக் படித்தவன், ஹீப்ருவையும் படித்தவன். எல்லா மொழியும் படிக்கிறதுக்கு கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ஆயத்தப்படுத்திக்கிட்டே வர்றாரியா. பக்தி உள்ள எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஒரு பக்தி உள்ள யூதன், எத்தனை யூதர்கள் யூத சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாக அவனை நடத்தி கொண்டே இருக்கிறார். நேரம் வந்தது, காலம் வந்தது, கர்த்தர் சந்தித்து தூக்கிவிட்டார். ஆண்டவருடைய திட்டம், அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பல மொழிகளை படிக்க வைக்கிறாரு, பிழைய அளவுக்கு படிக்க வைக்கிறாரு, சில உத்தியோகங்களுக்குள்ள நடத்துகிறாரு, சில மேடு பள்ளங்களை எல்லாம் அனுமதிக்கிறாரு. எல்லாம் நமக்கு பாடங்கள் தான், படிப்பினை தான். எல்லாவற்றையும் கற்று தேர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு பின்னாடிதான் அவன் சந்திக்கப்படுறான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்,
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் சபையை சுத்தப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவ்வளவு தகுதி இருக்கு பத்தியில. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் இது எப்போ உள்ளது, எப்போ ஆரம்பிச்சிச்சு, யார் அந்த குடும்பத்தில் கொண்டு வந்தாங்க, அந்த ஜாதிக்குள்ள இந்த பழக்கத்தை யார் கொண்டு வந்தது? விசுவாசிகளின் தகப்பன், யூத சமுதாயத்திற்கே தகப்பன் ஆபிரகாம். ஆதியாகமம் 19 ஆபிரகாம்கிட்ட பேசுவாரு. நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன், உன் பேர் இனிமே ஆபிராம்னு சொல்ல முடியாது, இனி உன்னை கூப்பிடுறவங்க எல்லாரும் ஆபிரகாம்னு கூப்பிடனே. நான் உன்கிட்ட செய்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னன்னா விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்டு அப்ப 8ஆம் நாள்ல சமுதாயத்தில் ஜாதியில குழந்தை பிறந்துச்சுன்னா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும். அது 8ஆம் நாள் தான் பண்ணணும். பிறந்து 8 நாள்ல விருத்த சேதனம் பண்ணிடு. இப்படி ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு செய்திருந்தார். அவனும் இஸ்மவேலும் வயதான காலத்துல 86 வயசு விருத்த சேதனம் பண்ண ஆபிரகாம். 13 வயசு இஸ்மவேலு விருத்த சேதனம் பண்ண. ஆனா ஈசாக்கு பிறந்த உடனே 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணிட்டான். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் என்பது யூத சமுதாயத்திற்கென்று, இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று இறைவன் கொடுத்த கட்டளை, ஒழுங்கு, உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த விருத்த சேதனத்தை யூதர்களும் இஸ்லாமியர்களும் இன்று வரை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலே சொன்னார், இந்த விருத்த சேதன உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண வரைதான். என்று ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பிதாவின் பக்கத்தில் இருந்து பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒரு சபை பிறந்து விட்டதோ, அதுக்கு பிறகு விருத்த சேதனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் இந்த விருத்த சேதன உடன்படிக்கைக்கு நீக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது யூதனுக்கும் இஸ்லாமியனுக்கும் மட்டும்தானே அல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அந்த யூதனுக்கும் இஸ்லாமியனுக்கும் ஆண்களுக்கு மட்டும்தானே அல்லாமல் பெண்களுக்கு உரியது அல்ல. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் சிலுவை மரத்திலே என் ஆண்டவர் இயேசு தவிடுபடியாக்கி எழுதப்பட்ட எழுத்தை, அந்த கையெழுத்தை குலைத்து, மோசையின் வழியாக சொல்லப்பட்ட அந்த பிரமாண எழுத்துக்களை குலைத்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜாசுடைய கையில் இருந்து உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை புரிந்து கொண்ட பவுல் பின் நாட்களிலே சபைக்கு எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28-29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. இல்லத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தாகும் விருத்த சேதனமே சேதனம். அப்ப விருத்த சேதனத்தை பரலோகத்தின் தேவன் யூதர்களுக்கும் இஸ்லாமியனுக்கும் எழுத்தின்படி சொல்லி செய்ய வைத்தவர். சபை உண்டான பிறகு அந்த விருத்த சேதனத்தை மாம்சத்தின் நுனித்தோளில் இருந்து இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எரியும்படி கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தார்.
நம்முடைய மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எறியக்கூடாது. அது இஸ்லாமியனும் யூதனும் செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் இருதயத்தின் நுனித்தோல் அப்படின்னு சொன்னா இருதயத்திலிருந்து வருகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22 சீக்கிரம் வாசிங்க. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடம், காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டுவர். இது இருதயத்திலிருந்து வெட்டி எறியணும். இதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூதனும் இஸ்லாமியனும் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எறிகிறார்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் நுனித்தோலை அல்ல, இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி எறிய வேண்டும். அப்ப நுனித்தோல் என்றால் என்ன? அதான் இப்ப நம்ம வாசித்த விஷயங்கள். இருதயத்திலே இவைகளெல்லாம் இருக்குமானால் அதெல்லாம் இருதயத்திலிருந்து வெட்டி எறியப்பட வேண்டும். அதுதான் விருத்த சேதனம். கொலோசியர் 2:12 என்ன சொல்லுது? அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுண்டு. 11 வாசிப்பா. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை மற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். போதும். பாவ சரீரத்தை களைந்து போடுதல், அதான் இருதயத்தின் நுனித்தோல் என்று சொல்லப்படுகிறது. பாவ சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த பாவ காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே கழுவிக்கொள்வதனாலே, அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவதனாலே, அவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரப்பப்படுவதனாலே, நமக்குள்ளே, நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே, நம்முடைய இதயத்துக்குள்ளே ஒன்று சம்பவிக்கிறது. அதுதான் மாம்சத்தின் நுனித்தோல் வெட்டி எறியப்படுகிறது. இதுதான் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இதை தேவனே செய்கிறார். இருதயம் என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஆகவே ஆண்களுடைய இருதயமாக இருக்கட்டும், பெண்களுடைய இருதயமாக இருக்கட்டும், இங்கே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இருதயத்துக்குள்ளே. யூத சமுதாயத்துக்கு அது கிடையாது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அது கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு என்று இரட்சகர் இயேசு அந்த காரியத்தை நியமித்திருக்கிறார். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்து ஆராதிக்கும் பாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்னா இருந்து இப்ப நம்ம ஆராதிக்க முடியாது, எப்படிலாம் செய்ய முடியாது. யூத குலத்தில் நம்ம பிறந்திருந்தா பொம்பளை உள்ளே வர முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்திருந்தா உள்ள வர முடியாது. பள்ளிவாசலுக்குள்ள எல்லாம் தனியா உட்காரு, பொம்பளை எல்லாம் தனியா உட்காரு, அங்கேயே தொழுதுக்குறங்க. அதே மாதிரி தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம், ஏரோது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி கட்டினானே அந்த ஏரோதின் பேர் தேவாலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே ஸ்திரீகள் உள்ளே வர முடியாது. வெளியில ரூம்ஸ் கட்டியிருப்பாங்க, அங்கதான் இருக்கணும். அவங்க ஹஸ்பண்டு உள்ள போயிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு வர்ற வரைக்கும். தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் கோயிலுக்குள்ள போவாங்க. ஆண்களா பிறந்ததுனால பெண்கள் ஆலயத்துக்கு வெளியே உள்ள ரூம்ல தான் இருக்கும். அது ரெண்டையும் கர்த்தர் உடை தெரிந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தாரே, அதனால கிடைச்சது இந்த பெண்களுக்கு இந்த பாக்கியம். கிறிஸ்தவ சபையில மட்டும்தான் சமத்துவம், சகோதரத்துவம், ஆணாதிக்கம் கிடையாது. அது யூத சபை, அது இஸ்லாமிய சபை.
வேணா இந்தியாவிலும் கொஞ்சம் பேர் அப்படி வச்சிருப்பான். ஆனா கிறிஸ்துவ சபையிலே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஒன்று போல ரட்சிக்கப்படுகிறோம், ஒன்று போல பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ஒன்று போல ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஒன்று போல பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஒன்று போல கடவுளுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், இணைந்தே செய்கிறோம். எல்லாம் தேவனுடைய சித்தம், பரிசுத்த ஆவியாருடைய கிரியை. அதனால 8ஆம் நாள் விருத்த சேதனம்லாம் அந்த அவங்களுக்கு தான் மேன்மை, நமக்கு மேன்மை அல்ல. அவைகளுக்குள்ள விருத்த சேதனம் புறம்பான விருத்த சேதனம், நமக்குள்ளே வருகிற விருத்த சேதனம் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், அது இருதயத்திலே கிடைக்கிற விருத்த சேதனம். அதனால பவுல் யூத சமுதாயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வழி வந்தோம். அதெல்லாம் பெருசா பேசுவான். நான் ஆபிரகாம் வம்சத்தார். ரோமர் 11:1 வாசிங்க. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமும் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலர். ஆபிரகாம் சந்ததி. அடுத்து யாக்கோவுக்கு பிறந்த 12 பிள்ளைகள்ல கடைசி பையனுக்கு பேர் தான் பெஞ்சமின். இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்துதான் இவங்க எல்லாம் பிறந்து வளர்றதுக்கு முன்னாடி முழு இஸ்ரவேலை ஆளக்கூடிய முதல் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். நான் ராஜ கோத்திரத்தில் பிறந்தவன் அந்த திமிர்லேக்கும் பேசுறேன். நான் பென்யமின் கோத்திரத்தா. யூதன்னு சொல்றானா உலகத்தில் இருக்கிற ஜாதி எல்லாம் தாழ்ந்த ஜாதி, யூத ஜாதி மட்டும்தான் உயர்ந்த ஜாதி. ஆகவேதான் அவன் யூதன் சொல்றது. பெஞ்சமின் கோத்திரத்தான் என்று சொன்ன ராஜ கோத்திரத்தில் பிறந்தவன்டா, ராஜ பரம்பராடாம்பா. இவ்வளவு பெருமை. 8ஆம் நாள் விருத்த சேதனம், பிதாக்களின் உடன்படிக்கை. அதுல யாக்கோபு பெற்றெடுத்த 12 பிள்ளைகளில் கடைசி பையன் பேரு பெஞ்சமின். அந்த கோத்திரத்தில் இருந்துதான் கர்த்தர் முழு இஸ்ரவேலரையும் ஆளும்படியான முதல் அரசனை தெரிந்து கொண்டார். இதையெல்லாம் மேன்மையாக பேசுறான். சாட்சி சொல்லும் போது இவ்வளவு பேசுறான். நான் யார் தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்னெல்லாம் ஆண்டவர் நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார் மோசேயின் வழியாக அத்தனையும் நான் கடைபிடிச்சிருக்கேங்கிறான். பெரிய போதகர் கமாலியல் அந்த காலகட்டத்தில். சாக்ரடீஸ் கிரேக்க தந்தை, அவனுக்கு கீழே உள்ள 2 பேர். அந்த 3வது ஆளிடத்துல அரிஸ்டாட்டில்ட்ட படித்தவன் கமாலியேல். அவங்க காலத்துல முழு உலகத்திலும் பேர் பெற்றவர்கள், கின்னஸ்ல சாதனை படைத்தவர்கள். சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். முழு உலக மாணவ சமூகம் அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய தத்துவங்களை படித்தால் முழு உலகத்திலேயும் மதிப்பு, மரியாதை, மேன்மை, சான்றிதழ். இந்த அரிஸ்டாட்டிலுடைய பாதத்திலே படித்தவன் கமாலியேல். இந்த கமாலியேலின் பாதத்திலே படித்தவன் நாம் சிந்திக்கிற இந்த பவுல். தத்துவங்களை கரைச்சு குடிச்சவன். உலக தத்துவங்களை மட்டுமல்ல, கையில் இருக்கிற பைபிள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய தத்துவங்களை கரைச்சு குடிச்சவன். நியாய பிரமாணத்தின்படி படித்தவன், பட்டம் பெற்றவன், மற்றவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் மட்டுமல்ல, அந்த பிரமாணத்தின்படியே வாழ்ந்து காண்பித்தவன். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் வந்தா பவுல். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிவந்தவன். பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன்.
நியாயப்பிரமாணத்தை படித்தவன், கமாலியலின் பாதத்திலே படித்தவன், கற்றுக்கொண்டவன். பக்தி வைராக்கியம், அவன் மதத்துல ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம். யூதன் கும்பிடுற சாமி தாண்டா பெரிய சாமி, மத்த எல்லாம் சின்ன சாமிடா. அதனால யூத மதம் போதிக்கிற யெகோவா அவர்தான் பெரிய தேவன், அவர்தான் வானங்களை, பூமியை, சமுத்திரத்தை படைத்தவர். அவரைத்தானே வழிபடணும். என்ன ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்றேன், அல்லையா அல்லையான்னு சொல்றேன், சோத்திர சோத்திரம் சொல்றேன். இவங்களை பூமியிலே வைக்க கூடாதுடா. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். எங்கெங்கெல்லாம் வீடுகள்ல கூடி ஜெபிக்கிறாங்களோ உள்ள பூந்து அடிக்கிறான் பாருங்க. இப்ப நம்முடைய காலத்துல அடிச்சாங்களா? ஏதோ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப வராம இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா மறுபடியும் வந்தாங்கன்னா உங்களை தொலைச்சிருவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த நாட்கள்ல சவுல் எண்ணப்பட்டவன் சீறி பாய்ந்தான். சிங்கத்தை விட, புலியை விட, சிறுத்தை விட சீறி பாய்ந்தான். அவருடைய தலைமையில ஒரு இளைஞர் ரணி பட்டாளம். வாடா போவோம், அங்க என்னமோ அலையில சத்தம் கேக்குது, இங்க என்னமோ சோத்திர சத்தம் கேக்குது, உள்ள போவோம். பூந்துருவாங்க. இது கண்ணீரோடு ஜெபம் இருக்கு, ஒற்றே அட்டி. என்ன, யெகோவா தான் தேவன், அவன் யெகோவா விட்னஸ். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளம். பக்தி வைராக்கியத்தின்படி எங்கெங்கெல்லாம் கூடி 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 ஆராதிக்கிறாங்களோ, வேதம் தியானிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, இந்த இயேசுவை பற்றி சொல்றாங்களோ, அங்கெல்லாம் கடந்து போய் அடிச்சு நொறுக்கி குளித்துட்டு போய் ஜெயில போட்டு பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்துற மாதிரி படுத்தி எல்லா அக்கிரமும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதைத்தான் சொல்றான் இந்த பவுல். பவுல் யார்? அவன் ஆராதிக்கிற தேவன் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவன், அவனுடைய மதத்தின் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவன், அவன் கற்றுக்கொண்ட அந்த மோசையின் பிரமாணங்களின் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவன், உலக தத்துவங்களை கற்று தேர்ச்சி அடைந்தவன், 4 மொழிகளை கற்றவன். பக்தி வைராக்கியம் இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்கி சின்ன வண்ணமாக்கி சிதறடிச்சு கொண்டிருந்தான். அந்த நேரத்துலதான் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக இந்த இளைஞர் பட்டாளம் போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒளி 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 ஒளினா எங்கேயும் போயிடக்கூடாது. என் ஆண்டவர் இயேசு மத்தியான வெயிலையும் அதிகமான ஒளியை கர்த்தர் உண்டாக்கி அந்த ஒளியின் மூலமாக இந்த சவுலை சந்தித்தார். பெரிய ஒளி பளிச்சுன்னு மின்னல் அடிச்சது மாதிரி அடிக்குது. அவன் கண்ணு போச்சு, குருடனா போயிட்டான். கீழே விழுந்துட்டான். வாகனத்திலிருந்து கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் கேக்குது. இந்த ஒளி வேற, அந்த ஒளி பள்ளத்துக்கு போடுற லீ, இந்த ஒளி எலிக்கு போடுற லீ. ஒளி ஒளி ரெண்டின் வழியாக இறைவன் இந்த பூமியிலே சாதாரண மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த பவுல் யார்? கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி சிதறடிக்கும்படியாக தேவாலயத்தின் பிரதான ஆசாரியனுடைய கரத்தில் இருந்தும் உச்ச நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிற ஜனகரிபி சங்கத்தின் அந்த மூப்பொருளிடத்திலிருந்தும் அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த அதிகாரத்தோடு எல்லா கிறிஸ்தவ ஆராதனைகளுக்குள்ளே புகுந்து சிதறடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் தமஸ்கு பட்டணத்தின் உள்ள நுழைகிற போது அந்த ஒளி அடித்தது. மின்ன ஒரு வெளிச்சம், அதுல கண்ணை பறி கொடுத்துட்டான், கீழே விழுகிறான். அந்த நேரத்தில் ஒளி, அதான் சத்தம். அடிச்சு உருக்கத்துல கீழே வச்ச தண்ணி உருக்க வார இல்லைன்னா ஒரு திமுறை இருப்ப செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு எங்கேயாவது வச்சு நோக்கிடுவேன். ஒரு ஆக்சிடென்ட், கண்ணு பறி வச்சு ஒரு விபத்து, அந்த இடத்தை வச்சு கர்த்தர் ஒளி மூலமாக சந்திக்கிறார். அடுத்தது அவருடைய சத்தத்தின் மூலமாக சந்திக்கிறார். தேவ சத்தம் அவனுக்கு ரீங்காரமாக கேட்டது. அவன் அந்த காலக்கூடாது ஏழு பேச ஆரம்பித்தான். நான் என்ன செய்ய வாழ்க்கை, இந்த உலகத்தை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பட்டணத்துக்குள்ள போய் சொல்லப்படும். 4 வாருங்கள், மீதி தியானிக்கப்படும். எல்லாரும் எழுதுப்போம். அவன் பட்டணத்துக்கு போன 4 வீடு போன அங்கே போயிடாங்க. 4 வாருங்கள், தொடர்ந்து சிந்திக்கலாம். கண்கள் மூடுவோம். ஆண்டோட கூடுதானே சொன்னாதா, என் வாழ்க்கை இத்தனை நாட்கள் ஓடிச்சு, இப்படியே உன் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு டைம் உன் வாழ்க்கையின் ஒரு பக்கம் திருப்ப போயிட நேரம்
ஒரு திருப்பு முறை உன் வாழ்க்கையை உள்முறை இந்த கண்கள் மூடுவதாக கர்த்தர் சிலுவையை தூங்குகிற இயேசுவை நோக்கி அப்பா நீங்க எப்படி சந்திச்சீங்க பவுல சவுல போகிறீங்க என் வாழ்க்கையை காத்து வேணும் போகுது சுவாமி நான் ஒப்புக்கிறேன் அதே அந்த என் வாழ்க்கையில் ஒரு டேனி கொண்டு வரப்பா ஒப்புக்கிறேன் எல்லாரும் இதயத்தை திறந்து வாய் திறந்து எல்லாரும் பேசுங்க